வணக்கம், இது ஸ்டோரிஸ் வித் செல்வி. உங்களுடன் தாமரை செல்வி. இன்னைக்கு நீங்க கேட்க போறது என்னோட நாவலான அன்றும் இன்றும் என்றென்றும் நீ, பாகம் 2. வாங்க கதையை தொடர்வோம். அத்தியாயம் 1. மூவர் கூட்டணி. அவளது சிரிப்பை அலட்சியப்படுத்திவிட்டு, நம் குருவை பற்றி தான் நம் அனைவருக்குமே தெரியுமே. அவருக்கு என்றுமே முதன்மையானது மட்டும்தான் சிறந்தது. அப்படி இல்லை என்றால் வியனருக்கு அரசவையிலும் குருகுலத்திலும் பதவியை வழங்கியிருக்க மாட்டார். வியன் ஆயக்கலைகள் 64 தேர்ச்சி பெற்றவர். அப்படிப்பட்ட வியன் ஒரு காரியம் செய்திருக்கிறார் என்றால் அதற்கு பின் ஏதாவது ஒரு காரணம் கண்டிப்பாய் இருக்கும். இயல்பாய் எடுத்து கூறிய அதியனின் குரலில் வியன் மீது அவன் கொண்டிருந்த அபிமானம் தெல்லென தெரிந்தது. உகந்திகாவின் சிரிப்பு அடங்கிய போதும் அதியனின் வார்த்தைகளுக்கு அவள் எந்த மறுமொழியும் கூறவில்லை. அதை தனக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு ஓரக்கண்ணால் அவளை எடை போட்டவாறே மென்மையான குரலில், உகந்திகா, நீ படிக்க வரும்போது வியன் குருகுலத்தை விட்டு போனதால், அதுவும் நம் உலகத்தையே விட்டு போனதால் உனக்கு வியன் மேல் வருத்தம் தானே ஒழிய வியன் மேல் உனக்கு எந்த கோபமோ வெறுப்போ கிடையாது. கிண்டலாய்தான் சொல்ல வேண்டும் என்று எண்ணி ஆரம்பித்த அதியனின் வார்த்தைகள் அதை முடிக்கும் போது அவனையும் மீறி அவனது வார்த்தைகளில் ஒரு மெல்லிய சோகம் விளையோடியிருந்தது. அவரை பார்த்து எத்தனை வருடங்களாகிவிட்டது? ஒரு நெடிய மூச்சுடன் இருவரும் ஒரே நேரத்தில் ஒரே குரலில் கூற அதியனின் முகத்தில் விவரிக்க முடியாத அளவிற்கு உற்சாகமும் கேலியும் பொங்கியது. குறும்பு பார்வை கண்களில் மின்ன உகந்திகாவை நோக்கிய அதியன், இந்த கோபம் எல்லாம் வியனை பார்க்க முடியவில்லை என்ற ஏக்கத்தில் தானே என்றான் பரிவான குரலில். அதியனுக்கும் உகந்திகாவுக்கும் இடையே பெரிய ரகசியங்கள் என்று எதுவுமே இருந்ததில்லை. சிறு வயதில் இருந்தே வியன் இருவருக்கும் ஒரு மூத்த சகோதரன், ஆசான், வழிகாட்டி போல இருந்தவன். உகந்திகாவிற்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து அவளும் அதியனும் எப்பொழுதெல்லாம் முடியுமோ அப்பொழுதெல்லாம் வியனை பின்தொடர்வதை வாடிக்கையாக கொண்டிருந்தனர். வியனும் அவர்களை என்றுமே தடுத்ததும் இல்லை. ஏன், தனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவர்களுடன் நேரம் செலவிடாமல் இருந்ததும் இல்லை. அதியன் குருகுலத்தில் சேர்ந்த பின் படிப்பு, பாடம், கலைகள் என்று அதில் மூழ்கிவிட உகந்திகாவுடனான அவனது நேரம் அறவே குறைந்துவிட்டது. ஆயினும் வியனை பின்தொடரும் வழக்கத்தை மட்டும் உகந்திகா தவறாமல் தொடர்ந்தாள். வியனுடன் கழித்த நேரங்களை நினைக்கும் போதே உகந்திகாவின் மான் விழிகளில் மெல்லிய நீரேடு படிய அவளது கண்கள் அனிச்சம் மலரை போல மென்மையுற்றன. பெரிய கரிய மணிவிழிகளில் ஆர்வமும் ஆசையும் மின்ன தயங்கி தயங்கி அவனை பின்தொடர்வதில் அவளுக்கு ஒரு அலாதி பிரியம். அவள் பின்தொடர்வதை அவன் அறியாமல் இல்லை. நேரம் கிடைக்கும் நேரத்திலெல்லாம் சிறு சிறு மாய வித்தைகள் கற்றுத்தருவதும், தான் கண்ட கவனித்த புது புது விஷயங்களை சுவாரஸ்யமாய் அவளுக்கு புரிய வைப்பதிலும் அவனுக்கு நிகர் அவன் மட்டும்தான். அவளது நீண்ட நயனங்கள் கனவில் மிதக்க உகந்திகாவின் சிவந்த உதடுகள் பழைய நினைவுகளில் மலர்ந்தன. சிறுமியாய் தன்னை சுற்றி வந்தவள் குமரியாய் வளர்ந்து தன் முன்னே அதே ஆவலும் குறுகுறுப்பும் மாறாமல் அமர்ந்திருந்தவளை பார்த்த வியனின் முகத்தில் அளவிலா பெருமை பொங்கியது. அவனுக்கே உரித்தான ஆழ்ந்த குரலில், சிறிது நாட்களுக்கு முன் நான் மனிதர்களின் உலகத்திற்கு சென்றபோது என்று ஆரம்பித்தவனின் வார்த்தையை, என்னது, உண்மையிலேயே மனிதர்கள் உலகம் இருக்கிறதா? அவளது கேள்வியில் வியனின் புருவங்கள் நெறிந்தன. குரலில் கண்டிப்பு தொனிக்க, என்ன இது உகந்திகா, நான் கொடுத்த சுவடிகளை நீ படிப்பதே இல்லையா? நம் உலகத்தை பற்றி மட்டுமல்ல, மற்ற உலகங்களையும் நீ படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அடிப்படை என்று நான் எத்தனை முறை உனக்கு கூறியிருக்கிறேன் என்றான் குற்றஞ்சாட்டும் குரலில். அவனது கண்டிப்பு அவளது மனதை வாட்ட சிறு உதடுகள் துடிக்க, இல்லை இல்லை, நான் படித்தேன், ஆனால் என்னால் அதை நம்ப முடியவில்லை என்று சிறு குரலில் பதிலளித்தவள் வட்ட கண்கள் விரிய அவனை நிமிர்ந்து பார்த்து, நீங்கள் தானே படித்ததையெல்லாம் நம்பாதே, அதை கண்களால் பார்த்து தீர விசாரித்ததற்கு பின்தான் எதையும் நம்ப வேண்டும் என்று கூறியிருந்தீர்கள். இதுவரை நீங்கள் என்னை விண்ணுலகம், கடல் உலகம் மற்றும் வேறு சில உலகங்களுக்கு அழைத்து சென்றிருக்கிறீர்கள். நானும் பார்த்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் இதுவரை என்னை மனிதர்களின் உலகத்திற்கு கூட்டி சென்றதே இல்லை. நானும் அதை பார்த்ததே இல்லை. அப்படி இருக்க எப்படி அதை நான் நம்புவது? கண்ணால் காணாததை நம்பவில்லை என்று நீங்களே என்னை திட்டுகிறீர்களே. கோபத்தில் சிவந்த முகத்தை அவனுக்கு காட்டாமல் திருப்பியவாறு, சரி சரி, என்னுடைய தவறுதான், மன்னித்துக்கொள் என்றவனின் நீண்ட வலிய விரல்கள் அவளது நாடியை பற்றி தன்புறமாய் திருப்பி அவளின் கண்களோடு தன் கண்களை விளையாட விட்டவன், இப்படியே நாள் முழுவதும் பிணங்குவதுதான் உன் திட்டமா? அல்லது நான் கூற வந்த விவரத்தை கேட்பதாக உத்தேசம் இல்லையா? கண்களோரம் சுருங்க கேலியோடு வளைந்தன அவனது உறுதியான உதடுகள். அவனின் அந்த தொடுகையிலும் அருகாமையிலும் அவளது முகம் செவ்வானமாய் சிவக்க, அதை மறைக்கும் பொருட்டு தன் கால் கட்டை விரலை தரையில் தன் முழு பலத்துடன் அழுத்தியவள் மெல்லிய குரலில், நான் ஒன்றும் என்று தொடங்கியவள் சொல்லுங்கள் என்றாள் அழுத்தமான குரலில். அவளது முகத்தில் தோன்றிய 1000 மாற்றங்களைக் கண்ட வியனின் நெஞ்சம் கட்டுக்கடங்காத பாசத்தில் விம்மியது. இனம் புரியாத ஒரு இறுக்கமும் வேட்கையும் ஒரே சமயத்தில் அவனின் இதயத்தை கவ்வ
அதை நொடியில் விரட்டிவிட்டு, சில காலம் முன்பு தேவலோக சிறைச்சாலையில் இருந்து தப்பிய ஒரு அசுரனை பிடிப்பதற்கான பணி எனக்கு வழங்கப்பட்டது. உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்றான் லகுவான குரலில். நினைவில்லாமல் எப்படி போகும்? நீங்கள் வரும் வரை உயிரை கையில் பிடித்துக் கொண்டிருந்தேன். அன்றைய நினைவில் அன்று நடந்தது இன்று நடந்தது போல எண்ணி அவளது உள்ளம் பதறியது. அந்த அசுரன் பயங்கர ஆற்றல் படைத்தவனாமே. அவனை பிடிப்பதற்கு தேவலோகத்தில் அத்தனை தளபதிகள் இருக்க, பயிற்சியில் இருக்கும் உங்களை அனுப்பி வைக்க வேண்டுமா என்று எனக்கு பயங்கர கோபம். மனதில் நன்றாக அந்த தேவேந்திரனை சபிக்கவும் செய்தேன். குரலை தாழ்த்தி கிசுகிசுத்தாள் உகந்திகா. வியனின் கண்கள் உகந்திகாவின் அக்கறையில் கனிய மிருதுவாக அவளது தலையை ஆறுதலாக தடவியபடி, அதுவும் பயிற்சியின் ஒரு பாகம்தான் கண்ணம்மா. கற்றுக்கொண்டதை நிரூபிக்கும் வழிகளில் அதுவும் ஒன்றுதான். அது மட்டுமல்லாமல் இத்தகைய தேர்வு வைத்துதான் எதிரிகளிடம் இருந்தும் தீய சக்திகளிடம் இருந்தும் நம் உலகத்தையும் பிற உலகங்களையும் காக்கும் திறன் உள்ள வீரர்களை நாம் கண்டுகொள்ள முடியும். அவளின் அடுத்த ஆட்சேபனையை தொடங்குவதற்கு முன் அவனே தொடர்ந்தான். அந்த அசுரனை தேடி நாங்கள் பல உலகங்களுக்கு சென்றோம். இதுவரை நான் அறிந்திராத, ஏடுகளில் கூட படித்திராத பல உலகங்களுக்கு சென்றோம். ஆயினும் எங்களால் அந்த அசுரனை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. கண்டுபிடிப்பதை விட அதனின் சுவடை கூட எங்களால் கண்டறிய முடியவில்லை. கடைசியாக எங்களுக்கு அந்த அசுரன் மனித உலகத்தில் மனிதர்களோடு மனிதனாக பதுங்கி இருப்பதாக துப்பு கிடைத்தது. வியன் கதையை தொடர்வதற்கு முன் உகந்திகாவின் ஆர்வம் உந்த, மனிதர்கள் பார்ப்பதற்கு எப்படி இருப்பார்கள்? அவர்களை அடையாளம் காணுவதற்கான குறிப்பிடத்தக்க அம்சங்கள் ஏதேனும் உண்டா என்றாள். பார்ப்பதற்கு அவர்கள் நம்மை போலவேதான் இருப்பார்கள் என்றான் வியன். அவன் எதிர்பார்த்தது போலவே உகந்திகாவின் கண்கள் சக்கரமாய் விரிந்தன. கண்களுக்கு இணையாக அவளது செவ்விதழ்களும் வட்டமாய் பிளக்க, நம்மை போலவா என்றால் கண்களில் நிராசை மிக. ஆமாம், பார்ப்பதற்கு நம்மை போல இருந்தாலும் நம்மை போல பிறக்கும் போதே அவர்கள் மந்திர சக்தியுடன் பிறப்பதில்லை. அது மட்டுமல்ல, நம்முடைய திறன்கள் அவர்களிடம் கிடையாது. அவர்களின் ஆயுட்காலமும் நம்மை விட முற்றிலும் மாறுபட்டது என்றான். இடையிடையே கேள்வி கேட்காமல் நான் சொல்ல வந்ததை முழுவதுமாய் கேள். அதன் பிறகு உனக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம், சரியா என்று அறிவுரை கூறிவிட்டு வியன் தான் மனித உலகத்தில் கண்ட கதையை தொடர்ந்தான். நானும் என்னுடைய பயிற்சி குழுவும் மனித உலகத்தில் நுழைந்த போது அங்கு ஒரு இளைஞனை பார்த்தேன். பார்ப்பதற்கு என்னை விட சில ஆண்டுகள் இளையவனாக இருந்தான். ஆனால் துணிச்சல் மிகுந்த வீரன். பல ஆண்டுகள் தவம் செய்து மிக பெரும் ஆற்றல்களை பெற்ற கர்ம வீரன். அதனால் என்னை கண்ட மறுநொடி நான் மனித குலத்தை சேர்ந்தவன் இல்லை என்பதை எளிதில் கண்டுகொண்டு என்னுடனேயே போரிட்டான். திறமையில் என்னை விட பல படிகள் குறைந்தவனாக இருந்த போதும் தீரத்தில் எனக்கு சற்றும் சளைக்காதவன். அந்த இளைஞனின் நினைவில் வியனின் முத்துப்பற்கள் தெரிய மென்மையான முறுவல் ஒன்று அவனது இதழ்களில் படர்ந்தது. யாரோ ஒருவனின் நினைவில் வியனின் முகம் மலர்வதைக் கண்ட உகந்திகாவிற்கு மனதினுள் எரிச்சல் மூல, பின்பு என்ன நடந்தது என்று அவசரமாக ஊக்கினாள். பின்பு நாங்கள் நண்பர்களானோம் என்றான் அவளின் சினுங்கிய முகத்தை பார்த்தபடி. அவ்வளவுதானா? சுவாரஸ்யமாய் ஏதாவது நடந்திருக்கும் என்று எதிர்பார்த்தவளுக்கு கதை சப்பென்று முடிந்ததில் சொத்தென்றிருந்தது. இதற்காக இவ்வளவு பீடிகையா என்று அவனை உறுத்து விழித்தவளின் கேள்வி விளங்க, மின்னல் சிரிப்பை அவளுக்கு பரிசாக தந்துவிட்டு, கதை அதோடு முடியவில்லை. வடக்கு திசையில் சில விபரீதமான சமீட்சைகள் தோன்றுவதாக அவருக்கு கிடைத்த தகவல்களையும் எங்களுக்கு தந்தார். அவர் செய்த நன்றிக்கு கைமாறாக அவருக்கு ஏதாவது பரிசளிக்க வேண்டும் என்று என்னிடம் இருந்த மாயக்கண்ணாடியை அவரிடம் கொடுத்தேன். ஆனால் அதை அவர் வாங்க மறுத்துவிட்டார். அந்த அசுரனை பிடித்து அப்பாவி மக்களை அந்த கொடிய அசுரனிடம் இருந்து காப்பாற்றிய பிறகுதான் என்னுடைய பரிசை ஏற்றுக்கொள்வேன் என்று திட்டமாக சொல்லிவிட்டார். நானும் அவருடைய வார்த்தையை மீற முடியாமல் அந்த அசுரனை பிடித்த பிறகு தவறாமல் அவரை பார்க்க வருவேன், அப்பொழுது மறுக்காமல் என் பரிசை வாங்க வேண்டும் என்று கூறிவிட்டு அவரிடம் விடைபெற்று சென்றேன். சில நாட்களில் அவர் கூறிய திசையிலேயே நாங்கள் அந்த அசுரனை கண்டும் பிடித்து விட்டோம். ஒரு வழியாக அந்த அசுரனை வென்று தேவலோக சிறைக்கு அனுப்பிவிட்டு மீண்டும் அந்த நண்பரை பார்ப்பதற்காக மண்ணுலகத்திற்கு சென்றேன் என்று நிறுத்தினான். பிறகு மீண்டும் நீங்கள் அவரை போய் பார்த்தீர்களா? கண்கள் பளபளக்க அவனை பார்த்தாள் உகந்திகா. அவளை நோக்கிய வியனின் முகம் லேசாக இருண்டது. புருவங்கள் லேசாக நெறிய, அவர் காலமாகிவிட்டார் என்றான் வியன். என்னது, காலமாகிவிட்டாரா? எப்படி? சில நாட்களில் அப்படி என்ன நடந்துவிட்டது? அவருக்கு வேறு ஏதேனும் நோய் இருந்திருக்குமோ? ஆனால் அப்படி இருந்திருந்தால் அவரை பார்த்த பொழுதே உங்களுக்கு தெரிந்திருக்கும் அல்லவா? பின் எப்படி? கேள்வி மேல் கேள்விகளால் அவனை துளைத்தெடுத்தாள். இல்லை, அவருக்கு எந்த நோயும் இல்லை, ஆரோக்கியமாகத்தான் இருந்தார். அவர் இறக்கும் போது அவருடைய வயது 120 என்றான் சமாதானம் கூறும் குரலில். என்னது, 120? பின்னெப்படி? நீங்கள் அவரை பார்க்கும் பொழுது உங்களை விட சில ஆண்டுகள் இளையவராக இருந்ததாகத்தானே சொன்னீர்கள்? பின்னெப்படி? தலையும் புரியாமல் வாளும் புரியாமல் திருவென்று முழித்தபடி வியனை நோக்கினாள். அவளின் குழப்பம் அறிந்தவனாய், ஒவ்வொரு உலகத்திற்கும் காலக்கணக்குகள் வேறு என்று உனக்கு ஏற்கனவே தெரியுமல்லவா? நம் உலகத்திற்கும் பாதாள உலகத்திற்கும் கால வேறுபாடு மிகவும் குறைவு.
ஆனால் நம் உலகிற்கும் மனித உலகிற்குமான கால வேறுபாடு மிக மிக அதிகம். நம் உலகின் ஒரு நாள் மனித உலகின் தோராயமாக 100 ஆண்டுகளுக்கு சமம் என்றான் குரல் கணக்க. வியன் கூறிய அந்த புதிய தகவலில் அதிர்ச்சியிலும் திகைப்பிலும் வாயை பிளந்த உகந்திகாவின் கண்கள் கனத்த அவனது குரலிலும் இருண்டு ஒளியிழந்த அவனது முகத்திலும் படிந்தது. அவனின் சோகம் அவளையும் தாக்க உதடு பிதுங்கி கண்ணீர் முட்டி கண்கள் கலங்க அவனை பார்த்தாள். உங்கள் நண்பனை பார்க்க முடியாமல் போனதால் உங்களுக்கு வருத்தமா? அவளின் வார்த்தைகள் முடிக்கும் முன்னரே அவளின் கண்களில் இருந்து கண்ணீர் முத்துக்கள் தாரை தாரையாய் வடியத் தொடங்கியது. அவனுக்காக அழுபவளை கண்ட வியனின் முகத்தில் அவனையும் மீறி ஒரு புன்னகை படர்ந்தது. அழாதே, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போனதில் எனக்கு மன வருத்தம்தான் என்றாலும் நான் தருவதாக கூறிய பரிசை அவரின் சந்ததியினருக்கு கொடுத்துவிட்டுதான் வந்தேன். ஆனால் அவரின் அந்த திடீர் மறைவு எனக்கு ஒன்றை தெளிவாக கற்றுக் கொடுத்தது. பேச்சை பாதியிலேயே நிறுத்திவிட்டு உகந்திகாவின் கண்ணீர் படிந்த முகத்தையே வைத்த கண் வாங்காமல் பார்த்தான் வியன். பேசிக் கொண்டிருந்தவனின் மௌனம் அவளை வதைக்க, அவரின் மறைவு உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தது என்று கேட்டாள் அப்பாவியாக. அவளின் கேள்வியில் வியனின் இதயத் துடிப்பு ஒருமுறை நின்றுவிட்டு மீண்டும் துடித்தது. தொண்டையில் பந்து போன்ற ஒன்று ஏதோ ஒன்று அடைக்க, எதிரே இருந்தவளின் பார்வைக்கு நேரடியாய் பதிலளிக்க முடியாமல் அவளை மெல்ல இழுத்து அவளின் தலையை தன் மார்போடு சாய்த்து கொண்டு அவளின் கூந்தலை மிருதுவாக வருடினான். அவளின் கேள்விக்கு பதிலேதும் சொல்லாமல் மனதோடு, ஒரு நாள் உன்னை பார்க்க முடியாமல் போய்விட்டால், ஒரு நாள் நான் என் கடமையை முடித்துவிட்டு திரும்பி வரும் பொழுது நீ இல்லாமல் போயிருந்தால், எந்த வழியுடனும் என்னால் வாழ முடியும். ஆனால் நீ இல்லாமல் வாழ்வது என்பது கனவிலும் நடவாத காரியம் என்பதை எனக்கு கற்றுக் கொடுத்தது. மென்மையாய் அவளை பற்றியிருந்த கரங்கள் அவனின் மனதில் ஓடிய எண்ணத்தின் தாக்கத்தில் இறுகின. என்னால் மூச்சுவிட முடியவில்லை. உகந்திகாவின் அலறல் வியனை நிகழ்காலத்திற்கு இழுத்து வந்தது. உகந்திகா அவனிடமிருந்து சில அடிகள் விலகி அவனை வினோதமாக பார்த்தாள். மன்னித்துவிடு, நான் வழியில் கத்திய உகந்திகாவை வாஞ்சையுடன் தடவியவனின் கண்கள் மெலிதாய் அவள் மீது படர்ந்தது. என் இதயத்தில் இருக்கும் வார்த்தைகளை கூறுவதற்கான நேரம் இதுவல்ல. இன்னும் சில ஆண்டுகள் எனக்காக காத்திரு. பின் நானே வந்து என் மனதை உன்னிடம் சொல்லுவேன் என்று மனதோடு அவளிடம் முறையிட்டான். மனதில் உள்ளதை அவளிடம் கூற முடியாமல் என்ன கூறி அவளை சமாதானப்படுத்தலாம் என்று யோசித்தவனின் எண்ண ஓட்டத்தை உகந்திகாவின் குரலே தடுத்தது. தான் கேட்ட கேள்விக்கு அவன் பதிலளிக்கவில்லை என்பதையும் மறந்து அடுத்த கேள்வியை கேட்டாள் உகந்திகா. அப்படியானால் மனிதனாக பிறப்பது என்பது ஒரு தண்டனையா என்றால் கண்களகல. எதன் அடிப்படையில் அப்படி ஒரு அனுமானத்திற்கு வந்தால் என்பது விளங்காமல் வியன் அவளை கேள்வியுடன் நோக்கி, ஏன் அப்படி நினைக்கிறாய்? தண்டனை இல்லாமல் வேறு என்னவென்று சொல்வது? பிறக்கும் போதே அவர்களுக்கு மந்திர சக்தி கிடையாது, நம்மை போன்ற திறனும் கிடையாது, ஆயுட்காலமும் கிடையாது. நீங்கள் கொடுத்த சுவடின்படி பார்த்தால் பல நோய்களை வேறு அவர்கள் அனுபவிக்க வேண்டும் போல. அப்படியென்றால் இது தண்டனைதானே என்றால் தன் பக்க நியாயத்தை விளக்கியவாறு. அவளுக்கே உரித்தான பதிலில் அவன் மனதில் இருந்த அனைத்து வேதனைகளும் கவலைகளும் பஞ்சாய் பறக்க லகுவான இதயத்துடன் வாய்விட்டு சிரித்தான் வியன். வியனாய் மட்டும் இருப்பது உகந்திகாவின் அருகாமையில் மட்டும்தான். எந்த எதிர்பார்ப்புமின்றி அவனை அவனுக்காகவே ஏற்றுக்கொண்ட ஒரே சொந்தமும் அவள் மட்டும்தான். இல்லை, மனித உலகத்தில் பிறந்ததினால் அவர்களுக்கு அது தண்டனை என்று அர்த்தமல்ல. அதே போல நம் உலகத்திலோ அல்லது மேலுலகத்தில் பிறப்பதினால் அது அவர்களுக்கு கொடுக்கப்படும் வெகுமதி என்றும் பொருள் அல்ல. தண்டனையும் வெகுமதியும் அவர்கள் வாழும் காலத்தில் என்ன அனுபவிக்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் என்றான் நகை கலந்த குரலில். திடீரென்று அசைந்த அந்த மரக்கிளையின் அசைவில் அவளின் நினைவுகளிலிருந்து மீண்டும் நிகழ்காலத்திற்கு வந்தாள் உகந்திகா. இவ்வளவு உகந்திகாவை நேசிக்கிற வியன் அவளை விட்டு ஏன் போனா? எங்க போனா? எதுக்காக போனா? தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம கேளுங்க. ஒரு நல்ல கதை ஊறுகா மாதிரி, அது நம்ம மனசுல ஊறி போயிருக்கும். அந்த கதை இல்லாம நம்மளோட வாழ்க்கை நின்றுடாது. ஆனா அந்த கதையால நம்ம வாழ்க்கையோட சுவை அதிகரிக்கும். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.